ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பட் அதை வந்து நம்ம தயிர் சாதம் அந்த மாதிரி லெமன் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வந்து நம்ம வந்து சைட் டிஷ்ஷாகவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து இவ்வளோ பெருசாக வாங்கி தந்திருக்குறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்திருக்குறாங்கன்னு. நல்லா பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவங்க வந்து இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா செய்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வந்தாங்க. நான் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாற்றிட்டேன். பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன பீஸாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து நம்ம அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும். அதுக்காண்டி வந்து நம்ம வெண்ணி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து என்னென்ன மாவுலாம் இதில் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன். பாருங்கள் அதுக்குள்ளேயும் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். தண்ணி வந்து காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அது கொதிக்க வேண்டாம். இந்த தண்ணி சூடுலேயே வந்து அந்த சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் செத்துரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நான் வந்து பிளாக் பெப்பர் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுட்ரு போட்டுட்ருக்கேன், காஞ்ச மிளகு. இப்போ பாருங்கள் இது போதும். இனிமேல் வந்து இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து காஷ்மீரிக்கு மிளகாய் பவுடரும் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்கு தான். கண்டிப்பாக சாட் மசாலா மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன். அப்புறம் வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் வந்து தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியமாக இருக்க வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நம்ம உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா தேவைன்னா நம்ம அந்த காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் நான் அதுக்கடுத்து எந்த தண்ணியுமே விடலை. ஆனால் எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. நான் திரும்ப போடல. நீங்கள் தேவைன்னா அந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகிட்டு இருக்குது. இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இது வந்து காலிஃப்ளவர் போடணும். நான் அது மட்டும் இல்லாமல் நான் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கூட நான் தனியான ஊற வைக்கல. அதை 5 மினிட் அப்படி கிளறி விட்டுட்டு ஆயில் சூடு பண்ணுறது மட்டும் தான் டைம் ஆச்சு. எனக்கு தனியாக நான் வந்து இன்னும் 5 நிமிஷம் ஊறட்டும் 10 நிமிஷம் ஊறட்டும்லாம் நான் வைக்கலை. சடனாகவே அப்போவே நான் போட்டுட்டேன். பாருங்கள், ஆனால் வந்து எந்த மசாலாவுமே உருந்து போல். கலர் மட்டும்தான் நம்ம காஷ்மீரிக் மிளகாய் பவுட்ரு போட்டிருக்கிறதுனால வந்து கலர் மட்டும் ஆயிலில் தெரியுது, அவ்வளோதான். பாருங்கள் அந்த கருவேப்பிலை வாசனைக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது. நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ செகண்ட் டைமும் நான் போட்டிருக்கிறேன். எண்ணெய் வந்து எப்போயுமே பூரினாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஐட்டம் செய்கிறதா இருந்தாலுமே நல்லா சூடாக இருக்கும்போது போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து எண்ணெய் குடிச்சிட்ட மாதிரி இருக்கும். அது வந்து எண்ணெயாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஆயிலேருந்து எடுக்கிறப்போ. பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பாருங்கள் நான் வந்து 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன், காஞ்ச மிளகாத்தூள். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரிக் மிளகாத்தூள் போட்டேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து நம்ம வெந்நீரில் போட்டு வைக்கும்போது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் போட்டு வைக்கணும். அதுக்கு மேலே வந்து போட்டோம்னா ரொம்ப வெந்துடும். அந்த ஹாட் வாட்டர்லேயே கூட நல்லா நிறைய வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஊது போகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி செய்யாதீங்க. சூப்பராக நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் இது வந்து ஈவினிங் வந்து காஃபி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காண்டி 10 நிமிஷம் தான் ஆச்சு இது செய்கிறதுக்கு. சூப்பராக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், மாவு வந்து இதெல்லாம் சேர்த்துன்ட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், இவ்வளோ தான் நான் வந்து மாவு ஐட்டம் வந்து இதுதான் சேர்த்தது. மற்றதெல்லாம் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன்.
பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் வீட்டில். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.